ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கன்னட பிராமின் மாத்வா அடிக்கடி இது பண்ணுவா. அவளுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இந்த 5-6 கத்திரிக்காய்க்கு திட்டமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்க, கருப்பு எள்ளும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கட்டி பெருங்காயம், நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுட்டாச்சு. ஒரு 8 வரமிளகா திட்டமாக, கொஞ்சம் தேங்காய் திருகி அதையும் வறுத்து எடுத்துட்டுருக்கேன். கருகப்பிலை, உப்பு போடும்போது காமிக்கிறேன். முதல்ல இந்த உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், இந்த தேங்காய், இந்த கருப்பெள்ளு, வெந்தயம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கோ, எல்லாம் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்தாச்சு. புளியும் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் மண் கலையம் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், காஞ்சின்ட்டுருக்கு. கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு தாளித்தோன்னே இந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது அதோடு போட்டு ஒரு 2 பரட்டு வதக்கி விட்டு இந்த புளிச்சலத்தை விட வேண்டியதான். இந்த பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுது. இப்போ இந்த கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இந்த பாருங்கள், கத்திரிக்காவை நம்ம ஒரு 5 நிமிஷம் போட்டு பரட்டி எடுத்துருக்கோம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இப்போ புளிச்சலத்தை விட்டுடலாம். வடிகட்டி வச்சுனா புளிஜலத்தை இதோட விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதோ பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கருப்பெள்ளு, வெந்தயம், உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பெருங்காயம், மிளகா வத்தல், தேங்காய் வறுத்து வச்சுது, இது எல்லாத்தையும் இதோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் போட்டுற வேண்டியதுதான். இந்த பாருங்க, கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சுருந்த இதில் பருப்பு, தேங்காய், மிளகா வத்தல், எள், வெந்தயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கொதிக்க வச்சு கெட்டியமாக வந்தோன்னே இறக்கிட வேண்டியதுதான். இந்த பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் அந்த புளி கார தண்ணியிலே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கிளறி விட்டுட்டோம்னா சீக்கிரமாக ஆகிடும். இப்போ நம்ம தட்டை மூடி வச்சுருக்கோம் இல்லையா, மெதுவாக எடுத்து பார்க்கலாம் கெட்டியமாக வந்துடுத்தான்னு. இந்த பாருங்க, நம்ம பண்ணின கொஜ்ஜு கெட்டியமாக வந்துடுது. கத்திரிக்காவும் நல்லா வெந்து வந்துடுது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கோம். இப்போ கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த நாட்டு சர்க்கரை எதுக்காக சேர்க்குறோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துங்கோ, இல்லைன்னா விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கத்திரிக்காய் கொஜ்ஜு ரெடி. இந்த கத்திரிக்காயில் மட்டும் இல்லாமல் பாற்காயில் பண்ணலாம், வெண்டைக்காயில் பண்ணலாம், பரங்கிக்காயில் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா காய்கறிலையும் பண்ணலாம். நீங்களும் உங்கள் அதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.